100 கோடி வருஷமா நம்ம பூமியில சுத்திக்கிட்டு இருந்த இந்த பூச்சி இப்ப காணாமலேயே போயிடுச்சுங்க. டைனோசர் இருந்த காலத்திலேயேங்க இந்த மின்மினி பூச்சி வாழ்ந்திருக்கு. ஆனா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. இதனால நமக்கும் நம்ம சூழலுக்கும் என்ன பாதிப்பு வரும்னு தெரிஞ்சா ஆச்சரியப்பட்டு போவீங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூடவே இருந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு உயிரினம் எந்த தடயமுமே இல்லாம அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்குங்க. மின்மினி பூச்சிகளுக்கு உயிர் வாழ ரெண்டு விஷயம் தாங்க ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஒன்று இருட்டுங்க. இன்னைக்கு தெரு விளக்குகள், வீட்டில இருந்து வர்ற வெளிச்சங்கள்னு நம்ம ஊர்ல இப்போ இருட்டே இல்லாம போயிடுச்சுங்க. இன்னொன்று ஈரப்பதம். முன்னாடி மாதிரி இல்லாம நம்ம ஊர்ல இப்போ நிறைய இடங்கள்ல மண்ணு காஞ்சு போய் இருக்கிறதுனால ஈரப்பதமும் இல்லாம போயிடுச்சுங்க. இந்த 2 மாற்றங்களுக்கும் பின்னாடி ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கு. அது நம்ம ஊர்ல மரங்கள் குறைஞ்சு போனது தாங்க. மரங்களுக்கும் இந்த மின்மினி பூச்சிகளுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த பூச்சி எப்படி மின்னுது, ஏன் மின்னுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இது வெறும் அழகுக்காக மட்டும் மின்னலைங்க, இதுதான் அவங்களோட பேசிக்கிற மொழி. இப்போ ஒரு ஆண் பூச்சி வந்துங்க குறிப்பிட்ட தாளத்துல மின்னும். அதை பெண் பூச்சி பார்த்து அதே தாளத்துல பதிலுக்கு மின்னும். ஒருவேளை தப்பான தாளத்துல மின்னுச்சுன்னா எதுல இருக்கிற பூச்சிக்கிட்ட இருந்து பதில் வராதுங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மொழி சரியா வேலை செய்யணும்னாங்க சுத்தி இருக்கிற இடம் இருட்டா இருக்கணும். ஒரு தெருவிளக்கோ இல்ல வீட்டோட வெளிச்சமோ அங்க இருந்தா அந்த சின்ன பூச்சியோட வெளிச்சம் அந்த பெரிய வெளிச்சத்துல மறைஞ்சு போயிடும். அப்போ அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் நடக்காது, இனப்பெருக்கமும் இல்லாம போயிடும். அதுக்குன்னு லைட்டு போடாம நம்ம இருட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கான தீர்வா தாங்க மரங்கள் இருக்கு. பொதுவாகவே மரங்கள் அடர்த்தியா இருக்கிற இடங்கள்ல சூரிய வெளிச்சம் நேரடியா தரையில படாது, அது சூரிய ஒளியை உள்வாங்கிக்கும் இல்லைங்களா? அப்படித்தாங்க நைட்லையும் ரொம்ப அதிகமா வெளிச்சம் வந்தா மரங்களுக்கு நடுவுல கடந்து வந்து அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க வரும். இதனால இயற்கையாகவே அங்க ஒரு இருட்டு சூழல் வந்துடும். அதே மாதிரி மரங்கள்ல இருந்து கீழே விழுற அந்த இலைகள் தண்ணியை தக்க வச்சு மண்ணுக்கு அடியில தேவையான ஈரப்பதத்தை எப்பவுமே காப்பாற்றி வச்சிருக்குங்க. இப்படி இயற்கையான இருட்டும் அந்த ஈரப்பதமும் மரங்களுக்கு அடியில தாங்க எப்பவுமே இருக்கும். இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க, நாம பார்க்குற அந்த மின்மினி பூச்சி அதோட வாழ்க்கையோட கடைசி சில வாரங்கள்ல மட்டும்தாங்க வெளியே வருது. அதுக்கு முன்னாடி இந்த பூச்சி லார்வா நிலையில சுமார் 1-2 வருஷம் வரைக்கும் மண்ணுக்கு அடியில தாங்க வாழுது. ரொம்ப முக்கியமா இது அந்த லார்வா ஸ்டேஜில் இருக்கும்போது சின்ன சின்ன புழுக்களை தாங்க அது சாப்பிடும். அதுவும் அந்த இலை அடுக்குகளையே இதுக்கு கிடைக்கிறதுனால இது வாழ சிறந்த இடமா மரத்தடி தாங்க இருக்கு. மரம் இல்லைனாங்க இந்த லார்வால உயிரோட இருக்கவே முடியாதுங்க. மின்மினி பூச்சிங்கிறதுங்க இயற்கையோட இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் மாதிரிங்க. அதாவது அது ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த சுற்றுச்சூழல் ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு அர்த்தம்ங்க. மின்மினி பூச்சி இல்லைன்னா அந்த மண்ணு, அந்த காத்து, அங்க இருக்கிற நீர்னு எதுவுமே ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம்ங்க. மின்மினி பூச்சிகளை திரும்ப நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னா நாம வெறும் பூச்சிகளை பத்தி மட்டும் பேசினா போதாதுங்க. நம்ம மண்ணுக்கு ஏத்த நம்ம ஊர் பூச்சிங்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் பழக்கப்பட்ட நம்ம ஊர் நாட்டு மரங்களை நட்டு வளர்க்கறது தாங்க நம்ம சூழலை காக்கிறதுக்கான ஒரே வழி.